அதே டெஷுகா என்கிற வார்த்தையை பெண்களுக்கு, அதாவது 3:16 ஆண்டவர் சொல்றார் இல்லையா, உன்னுடைய ஆசை உன் புருஷனை பற்றி இருக்கும் அப்படின்னு என்ன அர்த்தம்? உன் புருஷன் மேல சந்தோஷமா அப்படியே ஹாப்பியா அவன் கூட அன்பா அவன் மேல ஆசையா இருப்ப என்று சொல்லி அர்த்தம் அல்ல. இந்த பெண்ணுடைய உள் மனதில் ஆசை வாஞ்சையெல்லாம் என்ன தெரியுமா? இவனுக்கு இருக்கிற அதிகாரம் எனக்கு வரணும், இவன் எனக்கு கீழ் உள்ளவனாக என்னுடைய அடிமையாக நான் சொல்றதெல்லாம் கேட்கிற ஒரு புருஷனா இவன் எனக்கு அடிமையாய் இருக்க வேண்டும். ஏன்னா பாவத்தின் அடிமைத்தனம் அதுதான். அதே வார்த்தை தான் இந்த ஏவாளுக்கும் பயன்படுத்தப்பட்டிருக்கிறதுனா, பாவம் எப்படி ஒரு மனுஷனை அடிமைத்தனம் பண்ணுமோ அதே போல பெண்கள் ஒரு ஆணை அடிமைப்படுத்தி அவனை கீழ்ப்படுத்தி நான் சொல்றதை நீ கேட்டுதான் ஆகணும்னு சொல்லி அவனை ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ள வைக்கணும் என்கிற ஒரு உணர்வு, அந்த ஒரு ஆசை உனக்குள்ள எப்பவுமே இருக்கும் என்று சொல்லிதான் சாபமாக ஆண்டவர் இந்த 3:16 சொல்றாரு. புருஷனுடைய அதிகாரத்தை நான் வாங்கி கொண்டு அவனை நான் கீழ்ப்படுத்த வேண்டும் என்கிற ஆசை உனக்குள்ள எப்பவுமே இருக்கும், ஆனால் அவன் உன்னை ஆண்டு கொள்வான் என்று சொல்லி ஆண்டவர் சொல்றார். அப்போ இது ரெண்டுமே பாத்தீங்கன்னா ஒரு குடும்பத்துல எடுத்துக்கிட்டீங்கன்னா பெண்ணுக்கு ஆசை என்ன? வேதத்தின் பிரகாரம் சொல்றேன், பெண்ணுக்கு ஆசை என்ன? புருஷனை அடிமைத்தனம் பண்ணி அவனை கீழ்ப்படுத்தி நம்ம சொல்றதுதான் அவன் கேட்கணும், நம்மை மீறி அவன் எதுவுமே செஞ்சிடக்கூடாதுன்னு பெண்ணுடைய ஒரு ஸ்டாண்டு. பைபிள் படி வசனத்தின் பிரகாரம் நான் சொல்றேன். ஆணுடைய காரியம் என்ன? ஆண்டவர் ஆணை பார்த்து சொல்லுகிறார், நீ பெண்ணை ஆண்டு கொள்ள வேண்டும். அப்போ இங்க பாத்தீங்கன்னா ஒரு பவர் ஸ்ட்ரகிள். நீ பெரியவனா நான் பெரியவனா, நீ பெரியவனா நான் பெரியவனா என்று சொல்லி கணவன் மனைவிக்குள்ள பாத்தீங்கன்னா எப்பவுமே அந்த பவர் ஸ்ட்ரகிள் இருந்துட்டே இருக்கும். இதைத்தான் பிசாசு இன்றைக்கு குடும்பங்களுக்குள்ள ஒரு அவனுடைய ஆயுதமாய் கொண்டு பெண்களை தூண்டி விடுகிறது, இந்த பக்கம் ஆண்களை தூண்டி விடுகிறது. சோ இதனாலதான் பாத்தீங்கன்னா இன்றைக்கு பல குடும்பங்களுக்குள்ள சமாதானம் சந்தோஷம் இல்லாததுக்கு காரணம் என்ன? ஆண்டவர் எந்த ஆர்டர்ல எல்லாத்தையும் வைத்திருக்கிறார் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். பிசாசு இன்றைக்கு குடும்பங்களுக்குள்ள பெண்களுக்குள்ள நீங்க இல்லாம என்னால சாதிக்க முடியாதா, நீங்க இல்லாம என்னால வாழ முடியாதா என்கிற இண்டிபெண்டன்டான ஒரு சிந்தையை மனைவிகளுக்குள்ள, நான் எல்லாரையும் சொல்லல, பொதுவாக சமுதாயத்தில் நடக்கிறதை நான் சொல்றேன். அப்போ வேதத்தின் பிரகாரம் நோபடி இஸ் இண்டிபெண்டன்ட். மனுஷன் இல்லாம மனுஷி வாழ முடியாது, மனுஷி இல்லாம மனுஷன் வாழ முடியாது. ஆனால் இன்றைக்கு சமுதாயத்தில் பாத்தீங்க அப்படின்னா ஃபெமினிசம் பெருகிவிட்டது. ஏன் ஃபெமினிசம் பெருகுச்சு? ஃபெமினிசமுடைய மெயின் கோர் ஐடியாவே என்னன்னா, எங்கனால ஆண்கள் செய்யறதை எல்லாத்தையும் செய்ய முடியும், எல்லாத்தையும் செய்ய முடியும் நீங்க சொல்லலாம். ஆனா ஆண்டவர் சிருஷ்டித்த, ஆண்டவர் உண்டாக்கின, ஆண்டவர் படைத்த காரியமும் நோக்கமும் அப்படி அல்ல. இப்ப பிசாசு ஏவாள் இடத்தில்